இந்த மாதம் கல்வாரி வாக்குத்தத்தம் நமக்காக. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லோரும் வேதத்தை திறக்கும் பொழுது வேதத்திலே ஏசாயா என்கின்ற தீர்க்க தரிசன புத்தகத்தில் 45ஆம் அதிகாரத்தில் 2வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். தேவனாகிய கர்த்தர் இந்த 5வது மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை, குறுக்குட லைன்ஸ் எல்லாம் கூட உனக்கு எல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணுவேன் என்றார். அவை செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 5வது மாதத்தில் கோணலானவைகளை, கோணலான நம்முடைய வாழ்க்கை, கோணல் மானல்மாய் சென்று கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, நாம் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று, நாம் எதிர்பார்க்கிறது ஒன்று, கிடைக்கிறது ஒன்று. வாழ்க்கையிலே கடந்த மாதங்கள், கடந்த ஆண்டுகள் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை, நெருக்கங்களை, பாடுகளை, இடர்களை நாம் சந்தித்து இருக்கலாம். நாம் செய்கின்ற காரியங்களிலே, நாம் நினைக்கின்ற காரியங்களிலே பலவிதமான இடர்கள் வந்திருக்கலாம், கோணல் மானலாய் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் தேவன் நமக்கு செம்மையாய், சரியாய், செவ்வையாக ஆமென் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அவர் செய்யும் தெய்வம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 15:17வது வசனம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். அது எப்படி வேதம் சொல்லுகிறது? இவைகள் எல்லாவற்றையும் செய்யும் கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். விழுந்து போனவைகளை, கோணல் மானலாய் சென்றவைகள், ஒருவேளை நம் நன்றாய், ஒருவேளை ஆசீர்வாதமாய், செழிப்பாய் எதிர்பார்த்திருக்கலாம், செவ்வையாய் எதிர்பார்த்திருக்கலாம். அது உடைந்து போயிருக்கலாம், அது கோணல் மானலாய் போயிருக்கலாம், நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றாய் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் எடுப்பித்து நான் மீண்டும் அழுத்தும் திருத்தமாய் அதை உருவாக்கி அதை நான் செவ்வையாக மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, செய்யாத கர்த்தர் சொல்ல, செய்கிற கர்த்தர், சொல்லும் செய்யும் கர்த்தராய் காணப்படுகிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேலின் புத்தகத்தில் 22:33 கூட தேவனாகிய கர்த்தரை நோக்கி தாவீது இப்படியாய் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 22:33. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். ஆமென். இது பக்தனுடைய சாட்சி. என் தேவன் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் எனக்கு பலத்த அரணாய் இருக்கிறார், அவர் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை ஆமென் செவ்வைப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறார். நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படிக்கு, நம்முடைய வருகிற எல்லா விதமான இடர்களையும், இக்கட்டுகளையும், இன்னல்களையும், ஆமென், நாம் நினைக்கின்ற காரியங்கள், செய்யும் காரியங்கள், விரும்புகிற காரியங்கள் ஒருவேளை நன்றாய் வருகிறதை போல, செவ்வையாய் வருகிறது போல இருக்கலாம். அவைகள் திடீரென்று வேறு விதமாய் கடந்து போகிறவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை அவைகள் உடைந்து போகிறவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை அவைகள் நொறுந்து போகிறவைகளாய் இருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி அவர் நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி அப்படி வழிகளில் எல்லாம் தேவன் நமக்கு துணையாய் இருக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு 2 சம்பவங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வேதத்தில் ஒரு முறை ஒரு செவிடனை தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே கொன்னவாயும் செவிடனும் ஆகிய ஒரு நபரை
கொண்டு வந்து நிறுத்துகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அவனை அழைப்பித்து அவனை நோக்கி அவனுக்காக மன்றாடுகிறதை பார்க்கிறோம். அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்று சொல்லி தேவன் ஜெபிக்கிறதான அந்த சத்தத்தை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது என்ன நடந்துச்சு? வார்த்தைகள் வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 7ஆம் அதிகாரம் 35வது வசனம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். பார்த்தீர்களா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே? உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது. உடனே அவனுடைய நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. அவன் செவ்வையாய் பேசினான் என்று இருக்கு. என் தேவன் ஒரு மனுஷனுக்காக ஆமீன் இறங்கும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடும் பொழுது, தேவன் நமக்கு நன்மை செய்ய இறங்கும் பொழுது கட்டுகள் உடையும், சாப கட்டுகள் உடையும், பிசாசு கட்டுகள் உடையும், செய்வினை கட்டுகள் முறியும். பிரியமானதோடு பிள்ளைகளே, எப்பேற்பட்ட சூன்யம், செய்வினை, பிசாசின் தாக்கங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில செவ்வையாய் நடக்காதபடிக்கு, செவ்வையான பாதையில செல்லாதபடிக்கு குறுக்கு முறுக்காய் வந்து பல விதத்திலே கரடுமுரடாய் ஆமேன் அவைகள் அகப்படும்படியாக சத்துரு கொண்டு வந்தாலும் கூட தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படியே அவர் நமக்கு முன்னே போய் அவைகள் எல்லாவற்றையும் நீக்கி செவ்வையான பாதையில கொண்டு செல்லும் தெய்வமாயிருக்கிறார். ஆம், பிசாசு நம்மை விழும்படி செய்கிறார். தாவீதின் கூடாரத்தை விளப்பணினது போல ஆமென் நம்மையும் விளப்பணும்படியா பிசாசு பல விதத்திலே ஏவுகலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, தாவீதின் கூடாரத்தை எழுப்பி கட்டினவர் நம்முடைய வாழ்க்கையும் ஆமென் மீண்டும் எழுப்பி கட்டி அவை மீண்டுமாக செவ்வையாய் நிறுத்துகிற தெய்வமாய் காணப்படுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது. நமக்கும் இந்த மாதத்தில் ஆமென் வழிகள் திறக்கும். அடைக்கப்பட்ட வழிகள் ஆமென், தடைப்பட்ட வழிகள், தடைப்பட்ட காரியங்கள் இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் நமக்காக திறக்க போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லவில்லை, தேவாவியானவர் வேத வாக்கியங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறதை என்னால் உணர முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற தேவன், கட்டுகளை உடைக்கிற தேவன். அவனுடைய நாவை தொட்டார் என்று வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் வாயில் இருக்கின்ற ஆமென் அந்த பொல்லாத சாத்தானுடைய கட்டானது, அவன் பேசாதபடிக்கு இருந்த கட்டானது, அவன் கொன்னவாயினாய் காணப்பட்டான். தேவன் அவனை தொட்ட பொழுது அவன் செவ்வையாய் பேச தொடங்கினான், அருமையாய் பேச தொடங்கினான், வாக்குச்சாதுரியம் உள்ளவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கட்டுகளாலே எதையும் செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம், எதையும் பண்ண முடியாத சூழ்நிலைகளில் நாம் இருக்கலாம். ஆமென், ஜான் ஏரணம் மூலம் சறுக்குகிறது என்று நிலையில நாம் காணப்படலாம். ஆனாலும் கர்த்தரோ நம்மை தொடும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது நிச்சயமாய் கட்டுகள் எல்லாம் உடையும். இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதமாக தேவன் செவ்வையாக்குகிற மாதமாய் தேவன் மாற்றப் போகிறார். நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்க போகிறார். தொடர்ந்து இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் அதிகாரத்தில் 4-7 வசனங்கள் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 4 முதல் 7 வசனங்கள். அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாசிக்க கேட்பீர்கள். இந்த வாசித்த பகுதியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மெய்யாகவே அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல், இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆமென் வனாந்தரத்துக்கு வந்த பொழுது அவர்களுக்கு வழி தெரியல. இப்ப ஏற்பட்டதானே ஒரு நிலையிலே அவர்கள் திகைத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சேர வேண்டிய ஊரை காணாமல் அவர்கள் திசை கெட்டு அலைந்து திரிகிறவர்களா இருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாக அவன் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும், பாருங்க, ஒரு நாள் 2 நாளா பாவம், வழிகள் தெரியாமல் திசை தெரியாமல் அலைந்து திரிகிற அவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? அவர்கள் போய் சேரும்படியான வழிகளை தேவன் திறந்து கொடுத்தார்.
அதாவது அவர்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இனி பசினாலும் தாகத்தினாலும் எங்களால வாழ முடியாது, எங்கள் குழந்தைகள் வாழ முடியாது, நாங்கள் மடிந்து போகிறோம் ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி அபயமிட்ட பொழுது, ஜெபித்த பொழுது தேவன் அவர்களை நோக்கி ஆமேன் ஆமேன் செவி கொடுக்கிறதை பார்க்கிறோம், அவர்களுக்கு பதிலளிப்பதை பார்க்கிறோம். அவர்கள் இக்கட்டுகளுக்கு தேவன் விடுதலை ஆக்கி அவர்கள் தாபரிக்கும் ஊரை போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். பிரியமானதோடு பிள்ளைகளை, நாம் மனிதனை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வழிகளை திறக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, கேட்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். நாம் எதிர்பார்க்கும் முடிவை நமக்கு அருளும்படி நம் தேவன் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்க முடியும். இந்த மாதம் நிச்சயமாய் தேவன் நமக்கு செவ்வையான வழிகளை திறப்பார். தொடர்ந்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாலும் கூட அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 27ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், நாம் கர்த்தரை நோக்கி விதமாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். கர்த்தாவே, உம்முடைய வழியை எனக்கு போதி, என எதிராளிகள் நிமித்தம், எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் நிமித்தமாய், எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் தாக்கங்கள் நிமித்தமாய், இந்த போராட்டங்கள் மத்தியிலே என் ஆண்டவர் என்னை வழி நடத்தும் என்று சொல்லி கேட்கிறார். உம்முடைய வழியை எனக்கு தெரியப்படுத்தும், போதியும் என்று கேட்கிறார். ஆமேன். என்னுடைய எதிராளிகள் நிமித்தம் எனக்கு ஏராளமான எதிரிகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆமேன். எனக்கு விரோதமாய் பல விதத்துல சிந்திக்கிறார்கள். தேவன் நீரே எங்களுக்கு உதவி செய்யும், நீர் தாமே என்னை செவ்வையான பாதையிலே நடத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது தேவன் அவர்களை செம்மையான பாதையில நடத்துகிறவராயிருக்கிறார். நாமும் இப்படி ஜெபித்தால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை செவ்வையான பாதையிலே நடத்துகிறவராயிருக்கிறார். தொடர்ந்து எஸ்ராவின் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்க கேட்போம். தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நிதனீமியரில் 220 பேரையும் எங்களிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாருடைய பெயர்களும் குறிக்கப்பட்டன. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை, வாசித்த பகுதியிலே இப்படியாக தேவ ஜனங்கள் காணப்படுகிறார்கள். தாவீதும் அவருடைய பிரபுக்களும் மற்றும் லேவியரும் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? பணிவிடைக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து தேவனுடைய வழிகளுக்காக, தேவன் தம்மை செவ்வையான வழியிலே நடத்த வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே ஒன்று கூடி உபவாசத்தோடு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி உபவாசிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆமென். தேவ பிள்ளைகள் தங்களுக்காக, தங்களுடைய குடும்பங்களுக்காக, தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக, தங்களுடைய உறவினர்களுக்காக, தங்களுடைய உற்றாருக்காக ஆமென் தங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக ஆமென் உபவாசத்தோடு ஜெபித்த பொழுது தேவன் அவர்களுக்காக செய்கிற காரியம் என்ன தெரியுங்களா? அதே அதிகாரத்தில் எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 31. நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியில இருக்கின்ற எங்களுக்கு எதிரே வந்த அத்தனை சத்துருக்களின் கைக்கும் பதிவிருக்கிறதானே எல்லா எதிரிகளுடைய கைக்கும் எங்களை தப்புவித்து எங்களை நடத்தினது. பிரியமானதோடு பிள்ளைகளை, நாமும் தொடர்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்முடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்து ஆமென். அந்த அகாவா நதி அண்டையில் எப்படி அவர்கள் கூடி கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்களோ, உபவாசித்தார்களோ, நாம் தேவ சமூகத்திலே நாம் இருக்கிற இடங்களிலே தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் வேளையில நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய எதிரிகளை முறியடித்து நமக்கு விரோதமாய் நம்முடைய வழிகளை கோணல் மானல்மாக்குகிறதானே, ஆமீன், சிக்கல்களாக மாற்றுகிறதானே, இக்கட்டுகளுக்குள்ளே நடத்துகிறதானே எல்லா எதிரிகளின் கைக்கும் தேவன் நம்மை விலக்கி நிச்சயமாக இந்த 5வது மாதத்திலே நம்மை செவ்வையான
பாதையிலே நடத்தி செல்வார். இந்த வாசம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உனக்கு முன்னே போய் உன்னுடைய கோணலானவைகள் எல்லாம் நேராக்குவேன் அல்லது செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் இந்த வார்த்தையின் கொண்டு இந்த மாதத்தில் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் நடத்தி செல்வாராக. ஆமென். God bless you all. இந்த மாத வாக்குத்தத்தம் தேவன் சொல்கிறார், உன் முன்னே நான் போவேன், பயப்படாதே. கோணலானவை செவ்வையாம் என் கரத்தில், கடினமான பாதையெல்லாம் நேராகும். கதவுகள் திறக்கும், வழிகள் உருவாகும், தடைகள் உடையும்.